ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை வீட் சோமி. நம்ம சூப்பரான டேஸ்ட்டான பொட்டேட்டோ எக் கட்லெட் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கு கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ எக்கு வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பொட்டேட்டோ எக்கு வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து வெஜ் கட்லெட் பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோவை நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணால் தான் நமக்கு கட்லெட் வந்து ஷேப் வந்து உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போ எல்லாமே நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது எக்கு வந்துட்டு அதிலே வந்து துருவி சேர்த்துக்கலாம். துருவி சேர்க்கும்போது நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு. ஷேப் வந்து நல்லா சூப்பராக வரும். டேஸ்ட்டுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நம்ம முட்டை எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிட்டோம். பாயில் பண்ண முட்டையை நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரம் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து டேஸ்ட் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்குனா நல்லா காரமாக சேர்த்துக்கோங்க, குழந்தைங்கள்லாம் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். இப்போ பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பைண்டிங்க்காக. நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படியும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம அவல் வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா அந்த ஈரப்பதத்தெலாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா நமக்கு வந்து ஷேப் வந்து நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஷேப் பிடிச்சாலும் அது வந்து பிடிக்க வரும். அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிடும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வந்து பெசரி விடணும். நம்ம இந்த மாதிரி பெசரில் தான் வந்து நமக்கு அந்த ஷேப்பே வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் மாவை. இப்போ பாருங்கள், சிலிண்டர் ஷேப்புக்கு ரொம்ப சூப்பராக வருது. இந்த மாதிரி வந்து நம்ம மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சிலிண்டர் ஷேப்பில் நம்ம நார்மல் கட்லெட் ஷேப்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி பண்ண வேணான்றதுனால நான் சிலிண்டர் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு வந்துட்டு கொஞ்சமாக வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மைதா மாவு, ரெண்டுத்தையுமே நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்பூன் வச்சு கெட்டியாக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரேடியாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து கலந்துட்டேன். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ நம்ம ஒரு இதை வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம், ஒரு கட்லெட்டாக. இப்போ கட்லெட் போட்டு இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஷேக் பண்ணாலே நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். கொஞ்சமாக வந்து திருப்பி போட்டுக்கலாம், நமக்கு வராத இடத்துலலாம். இப்போ ஃபுல்லாகவே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம வந்துட்டு கோட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேன் வந்து வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப வந்து லோவாகவும் வேணாம். கொஞ்சம் லைட்டாக வந்து கலந்து விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கேப் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் கட்லெட்டை.
இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் நிறையவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி சேர்த்துருக்கேன். உடனே வந்து திருப்பிடக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடணும். நம்ம ஒரேடியாக திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரைஞ்சி போகிற மாதிரி வந்துடும். கட்லெட் வந்து உடையாமல் சூப்பராக வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ எல்லா பக்கமும் பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். எல்லா பக்கமும் நல்லா வந்து திருப்பிட்டு குக் பண்ணணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வந்து வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. காய்கறி எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு முட்டை சேர்த்ததால். இப்போ எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி 1 by 1 திருப்பி போட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக வந்து குக் ஆகும். நம்ம சரியாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஒரு நடுவில் வந்துட்டு வேகாமல் போயிடும். அதனால் 1 by 1 நம்ம போட்டிருக்க எல்லா பீசஸையுமே நல்லா பொறுமையாக வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப்போடு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ மீதி இருக்க பேட்சும் நான் செகண்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு பாருங்கள். கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இனிமேட்டு.